ஹாய் விவர்ஸ், போன வீடியோவில் மலைக்கேது சந்திரனை பற்றி எல்லா தகவல்களையும் நந்தினிகிட்ட சொல்கிறதோடு பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த தகவல் எல்லாமே கேட்டுட்டு இருந்த நந்தினி சந்திரா ஒரு ஏழையா அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாங்க. சந்திரனும் ஹெலனாவும் சந்திரனோட தோழியோட அரண்மனையை நோக்கி கிரேக்க படையோட வராங்க. அதை பார்த்த சந்திரனோட தோழி, கிரேக்க படை மறுபடியும் கொள்ளடிக்க வந்துட்டாங்களா? கிரேக்க படை என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க? வலுக்கட்டாயமா இந்தியாவுக்குள்ள வந்தாங்க. இப்ப ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் கொள்ளையடிக்க முயற்சி பண்றாங்களா அப்படின்னு சந்திரனோட தோழி அவங்களுக்குள்ள பேசி யோசனை பண்றாங்க. கிரேக்க படை அவங்களோட பல்லாக்கை எடுத்து அந்த அரண்மனைக்கு பக்கத்துல வச்ச உடனே நம்மளோட அரண்மனைக்கு வந்திருக்காங்க, அரண்மனை கதவு பூட்டிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுமாயி போறாங்க. அதே நேரத்துல ஹெலனாவும் சந்திரனும் அந்த அரண்மனை கதவு பக்கத்துல நிக்கிறாங்க. இந்த அரண்மனை பார்த்த ஹெலனா, இது எந்த இடம், எதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு சந்திரன், நான் ஒருத்தரை அறிமுகப்படுத்தணும், சின்ன வயசுல இருந்து என் கூட விளையாண்டுட்டு இருந்தவ, சுக துக்கங்களை நான் அவட்ட பகிர்ந்துகிட்டேன், அவட்ட நான் எந்த விஷயத்தையும் நான் மறைச்சது இல்லை. இன்னைக்கு நான் அவட்ட உன்னை அறிமுகப்படுத்தணும், நான் உன்னைய, அதாவது கிரேக்க பெண்ணை நான் திருமணம் செஞ்ச விஷயத்த அவட்ட தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ஹெல்னா, யாரு அது அப்படி கேக்குறாங்க. உடனே சந்திரன் கதவு தட்டுறாரு. சந்திரனோட தோழி பதட்டமாகறாங்க. கதவு திறக்கிற நேரத்துல சந்திரன் அந்த இடத்துல ஒழிஞ்சுக்கிறாரு. கதவு திறந்த உடனே சந்திரனோட தோழி முதல்ல ஹெலனாவை பாக்குறாங்க. பார்த்த உடனே பதட்டமாயி, கிரேக்க நாடு இவ்வளவு வளர்ந்துருச்சா, இந்த பொண்ணு மாறுவேடம் போட்டு இங்க கொள்ளடிக்க வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாகறாங்க. நீ என்ன நினைச்சிட்ட, மாறுவேடம் போட்டுட்டு இங்க வந்தேன்னா எனக்கு அடையாளம் தெரியாதா? உன்னோட கூந்தலை பாக்குறப்பயே தெரியுது நீ கிரேக்க நாடுன்னு. அங்கேயே அணிஞ்சிட்டு வந்தேன்னா இந்திய பொண்ணுன்னு நான் நினைக்க மாட்டேன். என் தந்தை இல்லைன்னா கொள்ளையடிக்க வந்துருவீங்களா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட சந்திரன் சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒளிஞ்சிருந்த சந்திரன் அந்த இடத்துக்கு வராரு. சந்திரனை பார்த்த உடனே அவங்க நிதானமா ஆகுறாங்க. நிதானமான அவங்க தோழி, நல்லவேளை நீ வந்த, இந்த கிரேக்க படைகள் நம்ம வீட்டுல கொள்ளையடிக்க வந்துட்டாங்க அப்படி சொல்றாங்க. இதை கேட்ட சந்திரன், ஆனா என்னால எதுவும் செய்ய முடியாது, அவங்க என்னை கைது செஞ்சிருக்காங்க அப்படின்னு சந்திரன் போய் சொல்றாரு. இவ கிரேக்க நாட்டு மகாராணி, இவ சொல்றது தான் நான் கேட்கணும், இவ கேட்கறத நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட சந்திரனோட தோழி அழுக ஆரம்பிக்கிறாங்க. சந்திரனும் சிரிக்கிறாரு, ஹெலனாவும் சிரிக்கிறாங்க. எதுக்காக சிரிக்கிறீங்க அப்படின்னு அவரோட தோழி கேட்ட உடனே, இது வரைக்கும் எந்த விஷயத்தையும் உன்னிட்ட மறைக்காம நான் பகிர்ந்துருக்கேன், அது மாதிரிதான் இப்ப நடந்த விஷயத்த நான் உன்கிட்ட பகிர்றதுக்காக வந்திருக்கேன். அதுக்காக தான் நான் இவளை அழைச்சிட்டு வந்தேன், இவ பேர் தான் ஹெலனா, இவளை தான் நான் திருமணம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு அறிமுகப்படுத்துறாரு. இதை கேட்ட அவங்க தோழி கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நிதானத்துக்கு வந்து, என்னை மன்னிச்சிருங்க, நீங்க யாருன்னு தெரியாம நான் உங்களை பேசிட்டேன் அப்படின்னு ஹெலனாவை பார்த்து சொல்றாங்க. அதே நேரத்துல இவளை பாக்குறதுக்கே பயமா இருக்குதே, இவளை எப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டான் சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அடுத்த காட்சியில மகத நாட்டுல நந்தினி மலைக்கேதுட்ட கேட்ட எல்லா தகவலையும் நந்தன்கிட்ட சொல்றாங்க. அதாவது சந்திரன் ஆடு மேய்க்கிறவனோட மகன், அது மட்டும் இல்லாம சந்திரன் கையில பச்சை குத்தி இருக்கிற மயில் இறகையும் காமிக்கிறாங்க. இதை பார்த்த நந்தன் அதிர்ச்சி ஆகிறாரு. சந்திரன் பாடுற வித்தியாசமான பாடலையும் பாடி காமிக்கிறாங்க. இதை கேட்ட நந்தனோட முதல் மனைவி, அத்தல் கிராமத்துல ஆடு மேய்க்கிறவங்க பாடக்கூடிய பாட்டாச்சே அப்படி சொல்றாங்க. உடனே நந்தினி, பெரியமா சொல்ற மாதிரி இருந்தா அவன் அங்கதான் இருப்பான் அப்படிங்கிறாங்க. இது உண்மையா இருந்தா நான் அவனை அங்கேயே கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.